பரிகாத்தான் நேஷனல் உச்சமன்றம் ஒரு புதிய எதிர்க்கட்சி தலைவரை நியமிக்க தவறியது குறித்து பெசாத்து கட்சி அதிருப்தி தெரிவித்துள்ளது. அதேவேளை கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட ஒருவர் தனது பதவியை பயன்படுத்தி நாடு முழுவதும் பயணம் செய்து வருகிறார். பதவிக்கு ஒரு வேட்பாளரை பரிந்துரைத்து கடிதம் சமர்ப்பிக்கப்பட்ட போதிலும் இன்று வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று தன்ஸ்ரீ மொஹிதீன் யாசின் தெரிவித்துள்ளார். இருப்பினும் இனி தகுதி இல்லாத அந்த நபர் எதிர்க்கட்சி தலைவர் என்ற தனது பதவியை பயன்படுத்தி நாட்டின் மூலை முடுக்குகளில் தொடர்ந்து பயணம் செய்து வருகிறார் என்று முகைதீன் குற்றம் சாட்டினார். பதவி காலியாக இருந்தால் அதை நிரப்ப வேண்டாமா? பொருத்தமான வேட்பாளர் இல்லையா? ஏற்கனவே ஒரு வேட்பாளர் இருக்கும் போது நாடாளுமன்றம் கூடும் வரை காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளரை பரிந்துரைக்க பரிகாத்தான் நேஷனல் பொதுச் செயலாளர் டதஸ்ரீ தக்கிடின் ஹசான் மக்களவை சபாநாயகருக்கு கடிதம் எழுதலாம் என்று அவர் அறிவுறுத்தினார். நேற்று பாகோ இளைஞர் மற்றும் விளையாட்டு வளாகத்தில் நடைபெற்ற பாகோ நாடாளுமன்ற பெருநாள் திறந்த இல்ல நிகழ்ச்சியில் அவர் இவ்வாறு பேசினார். எதிர்க்கட்சி தலைவரை நியமிப்பதில் ஏற்படும் தாமதம் பொதுமக்களின் பார்வையில் பெரிகாத்தானின் செல்வாக்கையும் நற்பெயரையும் சேதப்படுத்தும் அபாயத்தை ஏற்படுத்துகிறது என்று முஹிதீன் கூறினார். கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு முன்பு பெரிகாத்தான் நேஷனல் நிறுவப்பட்டதில் இருந்து தாம் அதை வழிநடத்தி வருவதாகவும் இது ஒரு கடினமான விஷயம் அல்ல என்பதை தாம் அறிவதாகவும் அவர் கூறினார். ஒரு முடிவு எடுக்கப்பட்டு விட்டால் அது தாமதம் இன்றி செயல்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் கூறினார். பரிகாத்தான் நேஷனல் உச்சமன்றம், குறிப்பாக பொதுச் செயலாளர் மற்றும் புதிதாக நியமிக்கப்பட்ட பரிகாத்தான் நேஷனல் தலைவர் டத்துஸ்ரீ டாக்டர் அமர் சம்சூரி முக்தார் ஆகியோர் இந்த விஷயத்தை தீவிரமாக எடுத்துக்கொண்டு கூடிய விரைவில் தீர்க்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். பண்டான் நாடாளுமன்ற உறுப்பினர் டதஸ்ரீ ரவிசி ரம்லி நேற்று நடைபெற்ற அப்பிரிவின் வருடாந்திர பொதுக்கூட்டத்தில் அவரை பண்டான் PKR பிரிவு தலைவர் பதவியில் இருந்து நீக்குவதற்கான முயற்சியில் இருந்து நூலிழையில் தப்பித்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. FMT வெளியிட்ட ஒரு அறிக்கையின்படி முன்னாள் PKR துணைத் தலைவரான அவர் பண்டான் PKR தலைவர் பதவியில் இருந்து அவரை நீக்குவதற்கான அல்லது இடைநீக்கம் செய்வதற்கான தீர்மானத்திற்கு எதிராக 42 பிரிவு உறுப்பினர்கள் வாக்களித்ததால் இந்த முயற்சியில் இருந்து அவர் தப்பித்துள்ளார். தீர்மானத்திற்கு ஆதரவாக 34 பேர் வாக்களித்திருந்த நிலையில் இந்த எண்ணிக்கை 8 அதிகமாகும். முன்னாள் பொருளாதாரத்துறை அமைச்சரான ரவிஜியிடமிருந்து அப்பிரிவின் கட்டுப்பாட்டை கைப்பற்ற விரும்பிய உறுப்பினர்களால் இந்த தீர்மானம் கொண்டுவரப்பட்டது என்று பண்டான் PKR இளைஞர் பிரிவு துணைத் தலைவர் ஹக்கிமி சம்ரி FMTயிடம் தெரிவித்துள்ளார். இது ஒரு சிறிய பெரும்பான்மையாக தோன்றலாம், ஆனால் அதற்கு காரணம் ரவிஜியை ஆதரிக்கும் நாங்கள் முழுமையாக திரட்டப்படவில்லை. எனவே இது ரவிஜிக்கு ஒரு அர்த்தமுள்ள வெற்றி என்று ஹக்கிமி கூறியதாக மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது. அமீருல் ஹபீஸ் உமாரின் உயிரை பறித்த கிள்ளான் ஜலான் ராஜா பாராட் சாலையில் நடந்த கோரமான விபத்தில் உயிர் பிழைத்தவர்கள் அந்த சம்பவத்தால் ஏற்பட்ட உளவியல் ரீதியான பாதிப்புகளுடன் தொடர்ந்து போராடி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மோதலில் அமீரில் உயிரிழந்தார். ஆனால் உடனடி இழப்பை தாண்டி விபத்தை நேரில் கண்டவர்களும் ஆழ்ந்த பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். அவர்களில் ஒருவரான இச்சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட நீல நிற புரோடுவா மைவி காரில் பயணித்தவர் தற்போது கடுமையான மன அதிர்ச்சியால் அவதிப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெயர் குறிப்பிட விரும்பாத அந்த நபரை மருத்துவர்கள் இணை பாதிக்கப்பட்டவர் என்று விவரித்துள்ளனர். கடந்த பிப்ரவரி மாதம் பெசாத்து கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட ஹம்சா ஜைனுதீனிடமிருந்து எதிர்க்கட்சி கூட்டணியில் சேர்வதற்கான எந்த விண்ணப்பத்தையும் பரிகாத்தான் நேஷனல் இன்னும் பெறவில்லை என்று பரிகாத்தான் நேஷனல் பொதுச் செயலாளர் தக்கிடின் ஹசான் தெரிவித்துள்ளார். இன்று வரை அவர் பரிகாத்தான் நேஷனல் கூட்டணி கட்சிகளில் எதிலும் சேர்ந்ததற்கான எந்த அறிகுறியும் இல்லை என்று அவர் கூறினார். பரிகாத்தான் நேஷனலில் அங்கம் வகிக்க விரும்பும் எவரும் 4 கட்சிகளில் ஒன்றில் உறுப்பினராக இருக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். பரிகாத்தான் நேஷனல் என்பது பெசாத்து, பாஸ், கராகான் மற்றும் மலேசிய இந்திய மக்கள் கட்சி ஆகியவற்றின் கூட்டணி என அவர் சுட்டிக்காட்டினார். பாஸ் கட்சியின் பொதுச் செயலாளராகவும் இருக்கும் தக்கியுடீன் ஹம்சாவும் பாஸ் கட்சியில் சேர விண்ணப்பிக்கவில்லை என்று கூறினார். சங்கங்களின் பதிவிலாக்காவிடம் இன்னும் பதிவு செய்யப்படாத பார்ட்டி கிலுவார்கா மலேசியாவை கைப்பற்றும் தனது ஆரம்ப திட்டத்தை கைவிடுவதாக ஹம்சா சூசகமாக தெரிவித்த பிறகு தனது புதிய கட்சி ஒன்று 3 பரிகாத்தான் நேஷனல் அங்கங்களில் ஒன்றாக இருக்கக்கூடும் என்றும் முன்னதாக கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2 ஆண்டுகளில் கசிவுகள் மூலம் இழந்த 15.5 பில்லியன் ரிங்கிட் தேசிய வருவாயை மீட்டெடுத்தது உலகளாவிய எரிசக்தி நெருக்கடியின் மத்தியில் மக்களுக்கான அரசாங்க மானியங்களை தக்கவைக்க உதவி உள்ளது என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். உள்நாட்டு வருவாய் வாரியம் மற்றும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் கடுமையான அமலாக்க நடவடிக்கைகள் தேவைப்படும் மக்களுக்கு திருப்பி அனுப்புவதற்காக பணத்தை மீட்க அரசாங்கத்திற்கு உதவி உள்ளதாக அன்வார் கூறினார்.
பெட்ரோல் மற்றும் டீசல் மானியங்கள் மற்றும் அது தொடர்பான உதவிகளுக்காக அரசாங்கத்திற்கு மாதத்திற்கு கிட்டத்தட்ட 6 பில்லியன் செலவாகிறது என்றும், உலகளாவிய எரிசக்தி நெருக்கடி தொடர்ந்தால் இந்த தொகை அதிகரிக்கக்கூடும் என்றும் அன்வார் தெரிவித்தார். பொது நடவடிக்கை படையான GOF கடந்த வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் தும்பாட் மற்றும் பாசிர்மாஸ் ஆகிய இடங்களில் நடத்திய 2 தனித்தனி நடவடிக்கைகளில் ஆவணங்கள் இல்லாத 22 புலம்பெயர்ந்தோரை கைது செய்துள்ளது. இந்த குழுவில் மியான்மரைச் சேர்ந்த 20 பேரும் தாய்லாந்தைச் சேர்ந்த 2 அடங்குவர் என்று GOF தென்கிழக்கு பிரிகேடு தளபதி மூத்த உதவியாளர் அமாட் ராட்சி ஹுசைன் கூறினார். மியான்மர் நாட்டினர் ஏப்ரல் 4ஆம் தேதியும் தாய்லாந்து நாட்டினர் ஏப்ரல் 3ஆம் தேதியும் கைது செய்யப்பட்டனர். உளவு தகவலின் அடிப்படையில் 9வது பட்டாலியனைச் சேர்ந்த GOF குழுவினர் சனிக்கிழமை மதியம் 3:15 மணிக்கு தும்பாட்டின் சாபாங் எம்பாட்டில் உள்ள ஒரு வீட்டில் சோதனை நடத்தினர். அச்சோதனையின் போது அவர்கள் அந்த வீட்டின் வரவேற்பறையில் 14 ஆண்கள் மற்றும் 6 பெண்கள் என 20 மியான்மர் நாட்டினரை கைது செய்தனர் என்று அவர் கூறினார். சந்தேக நபர்கள் அனைவரும் செல்லுபடியாகவும் பயண ஆவணங்களை சமர்ப்பிக்க தவறியதாகவும், அவர்கள் தாய்லாந்திலிருந்து சட்டவிரோத வழிகள் மூலம் மலேசியாவிற்குள் நுழைந்திருக்கலாம் என்று நம்பப்படுவதாகவும் ராட்சி மேலும் கூறினார். ஆரம்ப கட்ட விசாரணையில் இந்த குழுவினர் ஒரு மனித கடத்தல் கும்பலை பயன்படுத்தி மியான்மரில் இருந்து தாய்லாந்திற்கு பயணம் செய்து பின்னர் ஆற்று பாதை வழியாக மலேசியாவிற்குள் கொண்டு வரப்பட்டது தெரிய வந்துள்ளது. மலேசியாவில் கட்டுமான தொழிலாளர்களாக பணியாற்றுவதற்காக அவர்கள் ஒவ்வொருவரும் முகவர்களுக்கு சுமார் 8000 ரிங்கிட் செலுத்தியதாக நம்பப்படுகிறது என்று அவர் கூறினார். ஏப்ரல் 3ஆம் தேதி நடந்த தனி வழக்கில் பாசிர்மாஸ் ரந்தாவ் பஞ்சாங் கம்போங் கடாப் என்ற இடத்தில் மாலை 6:15 மணிக்கு 2 தாய்லாந்து இளைஞர்கள் தடுத்து வைக்கப்பட்டதாக ராட்சி கூறினார். கம்போங் கடாப்பில் உள்ள ஒரு சட்டவிரோத படகுத்துறை பகுதியில் இருந்து நடந்து வந்து கொண்டிருந்த ஒரு ஆணும் பெண்ணும் சந்தேகத்திற்கு இடமாக நடந்து கொண்டதை தங்கள் குழு கண்டதாகவும், சோதனையின் போது மலேசியாவிற்குள் நுழைவதற்கான செல்லுபடியாகும் பயண ஆவணங்களை அவர்கள் இருவரும் சமர்ப்பிக்க தவறியது தெரிய வந்தது என்றும் அவர் கூறினார். ஜொஹூர் பாசிர் கூடாங்கில் உள்ள ஒரு உணவு விடுதியில் 2024ஆம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து சமையல்காரர்களாக பணியாற்றி வருவதை 17 மற்றும் 16 வயதுடைய அந்த சந்தேக நபர்கள் ஒப்புக்கொண்டதாக ராட்சி மேலும் கூறினார். பின்னர் அவர்கள் தமான் பக்தியில் உள்ள GOF தந்திரோபாய கட்டளை மையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு மேலதிக நடவடிக்கைக்காக பாசிர்மாஸ் மாவட்ட காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டனர். இது தொடர்பாக விசாரணைகள் நடைபெற்று வருகிறது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.